ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா சிபிஎஸ்சி 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் சாப்டர் 1 எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இன் பைத்தான் அந்த சாப்டர்லேருந்து ஒரு சில டாபிக்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னால் என்ன? நீங்கள் 11th கொஞ்சம் பேசிக்ஸ் எல்லாம் பைத்தானோட பேசிக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பைத்தானில் வந்து நம்ம என்னெல்லாம் இம்பார்ட்டண்ட் அட்வான்ஸ்டு டாபிக்ஸை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வந்து இன்ட்ரடக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பைத்தான் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும், பைத்தான் இல்லை எந்த ப்ரோக்ராம்ஸை எக்ஸிக்யூட் பண்ணாலையும் சம்டைம்ஸ் நம்ம வந்து கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகும், எந்த எரரும் இருக்காது. நம்ம இன்புட் கொடுப்போம், கரெக்டான அவுட்புட் வரும். ஒரு சில டைம் என்ன ஆகும்னா நம்ம ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், கரெக்டான இன்புட் கொடுப்போம், ஆனால் வந்து அவுட்புட் வந்து ராங்காக வரும். இன்னும் ஒரு சில டைம் என்ன ஆகும்னா ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போதே டோட்டலாக அபார்ட் ஆகிட்டு வெளியே வந்துடும். அது வந்து இன்புட்டே வாங்காது, டோட்டலாக வந்து வெளியே வந்துடும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதே சினாரியோ தான் பைத்தானை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது ப்ரோக்ராம் டஸ் நாட் எக்ஸிக்யூட் அட் ஆல், ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட்டே ஆகாது. ஓகே, எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு என்ன எரர்ஸ் இருக்குது அந்த லெவலுக்கே டக்குன்னு வெளியே வந்துடும். எக்ஸிக்யூட் அட் ஆல் ஆர் த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பட் ஜெனரேட்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் அவுட்புட். பட் நம்ம வந்து ஒரு இன்புட் கொடுக்குறோம், கரெக்டான இன்புட் கொடுக்குறோம், ஒரு ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது கரெக்டான இன்புட் கொடுக்குறோம். பட் அது வந்து நான் வந்து அவுட்புட் வந்து ராங்காக வரும். இப்போ நான் வந்து சேலரி கண்டுபிடிக்கிறதுக்காக கொடுக்குறேன். ஓகே, ஒரு பேசிக் சேலரியை கொடுக்குறேன், எனக்கு வந்து ஒரு 30,000 பேசிக் சேலரினா இப்போ மற்றதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு என்னுடைய சேலரி வந்து நெட் சேலரி வந்து 75,000 வரணும். ஆனால் எனக்கு வந்த சேலரி பார்த்திங்கன்னா 60,000 இல்லைன்னா 90,000 வருது. பட் எனக்கு வர வேண்டிய சேலரி வந்து 60 இல்லைன்னா 90 தான் கரெக்ட் அவுட்புட் வந்திருக்கணும். அப்படின்னும் போது அவுட்புட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத அவுட்புட் வரும். இல்லைன்னா பிஹேவ்ஸ் அப்நார்மலி, ப்ரோக்ராம்ஸ் வந்து எது எரரும் கடை திடீர்னு வந்து வெளியே வந்துடும். சம் அதர் எரர்ஸ் வந்து வரும். அது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் எரர். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணோம். இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது? தீஸ் எரர்ஸ் அக்கர் there are syntax errors, runtimes error or logical errors in the code. ஸோ எரர் போது நம்ம சிம்பிளாக சொன்னோம்னா எரர்னால் மிஸ்டேக்ஸ். நம்ம ப்ரோக்ராமில் வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்போம். அந்த மிஸ்டேக்ஸ் வந்து எது மாதிரி எல்லாம் வர பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா 3 டைப்ஸ் ஆஃப் எரர்ஸாக சொல்கிறாங்க. ஒன்று வந்து சின்டெக்ஸ் எரர், அது கம்மிங் இதில் வந்து நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். ஒவ்வொன்றும் சின்டெக்ஸ் எரர்னால் எப்படி எப்போ வரும், ரன் டைம் எரர்னால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, லாஜிக்கல் எரர்ஸ்னால் என்னன்றது நம்ம வந்து ஃபாலோயிங் இதில் நம்ம அப்படியே டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இன் பைத்தான் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் எரர்ஸ். ஓகே, எக்ஸப்ஷன்னா எரர்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா பக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல மிஸ்டேக்னுவாங்க. ஒவ்வொரு கான்டெக்ஸ்ட்டில் வந்து ஒவ்வொரு இடத்துல இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணும்போது ஐடி கம்பெனியில் வந்து அவங்க வந்து பக்ஸுன்ற டேர்மை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு டேர்ம்னால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்போம் ப்ரோக்ராமில், அதுதான் வந்து நம்ம சொல்கிறோம். இன் பைத்தான் எக்ஸப்ஷன்ஸ் ஆர் எரர்ஸ் தட் கெட் ட்ரிகர்ட் ஆட்டோமேட்டிக்கலி. எக்ஸப்ஷன்னா என்னென்னா ஒரு எரர் அது வந்து ஆட்டோமேட்டிக்கலே வந்து ட்ரிகர் ஆகிடும். ஓகேவா, நீங்கள் எதுவுமே பண்ணுறதில்ல, ஆட்டோமேட்டிக்காக ஒரு எரர்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ட்ரிகர் ஆகிட்டு வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஹவர் எக்ஸப்ஷன்ஸ் கேன் பி ஃபோர்ஸபிளி ட்ரிகர் அண்ட் ஹேண்டில் த்ரூ த ப்ரோக்ராம் கோட். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எப்படி ஒவ்வொரு எரர்னால் என்ன, அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஏற்கனவே நமக்கு வந்து நீங்கள் வந்து பைத்தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கீங்க, ஒரு சில சி ப்ரோக்ராமும் படிச்சிருப்பீங்க, C++ ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராம் படிச்சிருப்பீங்க. அப்போ வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதுவோம், நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமை எழுதினோடனே அடுத்தது டைப் பண்ணோடனே என்ன பண்ணுவோம், எதர் கம்பைல் பண்ணுவோம் ஆர் இன்டர்பிரேட்டர் பண்ணுவோம். இன்டர்பிரேட்டர் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுவோம், கம்பைலர் யூஸ் பண்ணுவோம், இன்டர்பிரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அது எதுக்குன்னா நம்ம சோர்ஸ் கோடை வந்து ஆப்ஜெக்ட் கோட் மெஷின் கோடை EXE கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம் அந்த கம்பைலர். ஓகே, பைனரி லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணுவோம் கம்பைலர் ஆர் இன்டர்பிரேட்டர். அப்படின்னும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு எரர் வரும். நம்ம ப்ரோக்ராமில் வந்து சம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம், ஒரு செமிகோலன் விட்டுருப்போம், ஆர் ஏதாவது எரர் ப்ராக்கெட்டை விட்டுருப்போம். ஓகேவா, இல்லைன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஏதோ ஒன்று பண்ணும்போது எரர் வரும். ஓகே, அதை வந்து இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணுவோம், உடனே நம்ம வந்து பார்த்துட்டு ஓகே கரெக்ட் பண்ணிவிட்டு உடனே திருப்பியும் கம்பைல் பண்ண உடனே ஓகே எரர் கரெக்ட் ஆகிடும். நோ எரர்ஸ் வந்த உடனே நமக்கு இன்புட் கேட்கும். நம்ம இன்புட் கொடுத்த உடனே நமக்கு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு அவுட்புட் கொடுக்கும். ஓகே, நார்மலாக இப்படி தான் ஒரு ப்ரோக்ராமை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்போ வந்து 3 டைப்ஸ் ஆஃப் நம்ம எரர்ஸ் பார்த்துருக்கோம், சின்டெக்ஸ் எரர், ரன் டைம் எரர் ஆர் லாஜிக்கல் எரர்ஸ். ஓகே, அது எப்படி பண்ணுறது? ஓகே, இதில் வந்து 2 டைப் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் இன்னொரு டைப் வந்து இருக்குது, 3 டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ் வரும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா
லாஜிக்கல் எரர்ஸ். ஒரு சில புக்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சின்டெக்ஸ் எரர், லாஜிக்கல் எரர்ஸ், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரன் டைம் எரர்ஸ். ஓகே, ஸோ இது மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணிவிடுவாங்க. இங்கே வந்து ரன் டைம் எரர் ஆர் லாஜிக்கல் எரர்ஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சின்டெக்ஸ் எரர்னால் ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் எரர் வந்து சின்டெக்ஸ் எரர்ஸ். சின்டெக்ஸ் எரர்ஸ் ஆர் டிடெக்டட் வென் we have not followed the rules of the particular programming language while writing a program. ஓகே, நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது அந்த லாங்குவேஜை வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கான ரூல்ஸ் இருக்குது. கிராமர், அதுதான் வந்து கிராமர். ஒவ்வொரு லாங்குவேஜ் இப்போ எப்படி ஒரு எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் தமிழில் நீங்கள் எடுத்திங்கன்னா இலக்கணம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதே போல் இங்கிலீஷில் வந்து கிராமர்ஸ் இருக்குது. எந்த ஒரு நார்மல் நம்ம பேசுகிற லாங்குவேஜுக்கே இதெல்லாம் இருக்குது. அப்படின்னும் போது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அது வந்து பைத்தான், ஜாவா, C++, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலையும் அதுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ் வந்து எழுதணும். ஓகே, ஸோ whenever சின்டெக்ஸ் எரர் ஆர் டிடெக்டட், இப்போ நம்ம அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணலை. ஓகே, இப்படி தான் ப்ரோக்ராம் எழுதணும். ஓகே, இப்போது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரிண்ட்டு கமாண்ட் இப்படி தான் கொடுக்கணும். ஒரு ஃபங்க்ஷனை வந்து பைத்தானில் யூஸ் பண்ணும்போது இது மாதிரி தான் எழுதணும்னு நம்ம வந்து ரூல்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பண்ணலன்னா உடனே நமக்கு ஒரு எரர் வரும். அதுதான் வந்து சின்டெக்ஸ் எரர். தீஸ் எரர்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ் பார்சிங் எரர். இதுன்னு கேட்பாங்க ஒரு சில டைமு. வாட் இஸ் த அதர் நேம் ஃபார் சின்டெக்ஸ் எரர்னு கேட்பாங்க. ஓகே, 1 மார்க்கில் கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை பார்சிங் எரர்னால் என்னன்ட்டு. ஓகே, சின்டெக்ஸ் எரர் தான் வந்து அனதர் நேம் வந்து பார்த்திங்கன்னா பார்சிங் எரர்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, ஆன் என்கவுண்டரிங் எ சின்டெக்ஸ் எரர் த இன்டர்பிரட்டர் டஸ் நாட் எக்ஸிக்யூட் த ப்ரோக்ராம் அன்லெஸ் வி ரெக்டிஃபை த எரர். ஓகே, ஒரு எரர் வந்துச்சுனாவே அந்த இப்போ இன்டர்பிரட்டர், பைத்தான் வந்து இன்டர்பிரட்டர் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாம் பார்த்திங்கன்னா கம்பைலர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஜாவானா கம்பைலரும் யூஸ் பண்ணுவாங்க, இன்டர்பிரட்டரும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. சப்போஸ் ஒரு எரர் வந்துடுச்சு, பைத்தான் நீங்கள் எழுதின ப்ரோக்ராமில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, ஒரு எரர் இருக்குன்னா அது வந்து அந்த ப்ரோக்ராமை அதுக்கப்புறம் ஃபர்தராக எக்ஸிக்யூட் பண்ணவே பண்ணாது இன்டர்பிரட்டர். ஒன்லி எப்போ அது எக்ஸிக்யூட் ஆகும்னா அது வந்து ஒன்லி கரெக்டாக நீங்கள் ப்ரோக்ராம் எழுதியிருந்தால் தான் எக்ஸிக்யூட் ஆகவே போகும். அப்படின்னா என்ன ஆகும், உடனே அது எரரை காட்டிடும். இந்த லைனில் நீங்கள் எரர் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அன்லெஸ் வி ரெக்டிஃபை த எரர்ஸ் சேவ் அண்ட் ரிட்டர்ன் த ப்ரோக்ராம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நம்ம ப்ரோக்ராமே எக்ஸிக்யூட் ஆகாது. உடனே அது எரர், இந்த பர்டிகுலர் லைனில் எரர்னு காட்டிடும். உடனே நீங்கள் போய்ட்டு அந்த லைன் போய்ட்டு அந்த எரரை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு என்ன எரர்ன்ற காட்டிடும். நீங்கள் வந்து அது சும்மா இன்ட்டு மாதிரி கொடுத்துரும், இந்த எரர் நீங்கள் இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. உடனே நம்ம அந்த லைனுக்கு போய்ட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய்ட்டு அதை கரெக்ட் பண்ணிவிட்டு திருப்பியும் கம்பைல் பண்ணோன்னா நமக்கு ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். when a syntax error is encountered while working on the shell mode. இப்போ ஷெல் மோட்லன்னா பைத்தான் ப்ராம்ப்ட் இருக்கிறதா ஷெல் மோட். அப்போ அதை வந்து எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஷெல் மோடில் வந்து ஒரு ப்ரோக்ராம், சின்ன ப்ரோக்ராம் கொடுத்துட்டு எப்படி வந்து சின்டெக்ஸ் எரர் வந்து வருது, என்ன மாதிரி டைப் ஆஃப் எரர் வந்து சின்டெக்ஸ் எரர்ன்றதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Python displays the name of the error and a small description about the error as shown in figure 1.1. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் ப்ராம்ப்ட் இருக்குது. ஓகே, 3 greater than சிம்பிள் இருக்குது, அதுதான் பைத்தான் ப்ராம்ப்ட். ஓகே, திஸ் ஷெல் மோட். ஓகே, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 10ன்றது வேல்யூ. ஓகே, மார்க்ஸ்ன்றது ஒரு வேரியபிள். ஓகே, அந்த வேரியபிளுக்கு ஒரு வேல்யூஸ் அசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் வந்து கொடுக்குறேன் மார்க்ஸ் ஈக்குவல் டு 90. ஓகே, ஃபார் ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் நம்பர் ஈக்குவல் டு 110 அது மாதிரி கொடுக்குறேன். ரெஜிஸ்டர் நம்பர்ன்றது வேரியபிள், 110ன்றது வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ வந்து அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதை தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் பண்ணியிருக்காங்க. மார்க்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. இஃப் மார்க்ஸ் கிரேட்டர் தென் 20. ஓகே, ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட். இஃப் மார்க் வந்து 20க்கு கிரேட்டர் தென்னா அதிகமாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் குட் ஸ்கோர். ஓகே, அதை மட்டும் மார்க் வந்து 20 above, ஓகே, கிரேட்டர் தென் 20 இருந்துச்சுன்னா குட் ஸ்கோர்னு நான் பிரிண்ட் பண்ணணும். இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். ஓகேவா? இப்போ மார்க்ஸ்ன்றது ஒரு அசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அப்போ இஃப் மார்க்ஸ் கிரேட்டர் தென் 20னா பிரிண்ட் குட் ஸ்கோர், இல்லைன்னா எதுவும் பிரிண்ட் ஆகாது. அதுதான் இப்போது ஆக்சுவலாக நமக்கு மார்க்ஸ் ஈக்குவல் 10ன்னு இருக்குது, பட் அதெல்லாம் அவங்க சொல்லலை. மார்க்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படி வந்து இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக இருந்தால் நம்ம 10 இருந்துச்சா 10 கிரேட்டர் தென் 20 நோ.
அப்படின்னா எதுவுமே பிரிண்ட் ஆகாது, வெளியே வந்துடும். ஓகே, பட் இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மார்க்ஸ் ஈக்குவல் டு 10 கொடுத்துட்டாங்க. அடுத்து மார்க்ஸ் கிரேட்டர் தென் 20 இஃப் ஸ்டேட்மெண்ட் வச்சு செக் பண்ணுறாங்க. இஃப் அது ட்ரூவாக இருந்துச்சுன்னா, இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் குட் ஸ்கோர். ஓகே, பட் இங்கே என்ன நடக்குதுன்னா சின்டெக்ஸ் எரர். இதை வந்து ரன் பண்ண உடனே இந்த லைனை முடிச்சுட்டு நான் வந்து என்டர் பண்ண உடனே எரர், அது எக்ஸிக்யூட் ஆகலை அந்த லைனை. பட் மார்க்ஸ் ஈக்குவல் டு 10ன்றது எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. பட் மார்க்ஸ் ஈக்குவல் கிரேட்டர் தென் 20 பிரிண்ட் குட் ஸ்கோர்ன்றது வந்து எரர் காட்டுது. அப்போனா அந்த லைனில் என்ன எரர் பண்ணியிருக்கோம், உடனே அவன் சொல்லியிருக்கான் பாருங்கள். ஓகே, ஸ்மால் டிஸ்கிரிப்ஷன் அபவுட் த எரர், சின்டெக்ஸ் எரர், மிஸ்ஸிங் பெராந்தசிஸ் இன் கால் டு பிரிண்ட். ஓகே, இந்த பிரிண்ட்டுக்கு அடுத்தது நம்ம வந்து ஒரு இது பெராந்தசிஸ் வரும். பெராந்தசிஸ்னால் இப்போ ஒரு ப்ராக்கெட்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெராந்தசிஸை வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, மிஸ்ஸிங் பெராந்தசிஸ் இன் கால் டு பிரிண்ட். ஓகே, டிட் யூ மீன் பிரிண்ட் குட் ஸ்கோர்? அவனே ஒரு ஐடியா டிட் யூ மீன் பிரிண்ட் குட் ஸ்கோர், இதை தான் நீங்கள் மீன் பண்ணுறீங்களான்றது நமக்கு சஜஷன் கொடுக்குது. ஓகே, நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, நம்ம வந்து டைப் பண்ணும்போது அதை மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் பெராந்தசிஸை. உடனே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த எரரை பார்த்த உடனே நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு போய்ட்டு அந்த ப்ராக்கெட்டை பெராந்தசிஸை போட்டுட்டு ஆட்டோமேட்டிக்காக இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும், எந்த எரரும் காட்டாது. இதுதான் வந்து சின்டெக்ஸ் எரர். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போது சப்போஸ் நான் வந்து குட் ஸ்கோருக்கு செமிகோலன் போட்டுட்டேன், குட் ஸ்கோருக்கு ப்ராக்கெட் போட்டுட்டேன். இப்போது நான் வந்து மார்க்ஸ் கிரேட்டர் தென் 20 இப்போ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோலன் இருக்குது. அதை நான் விட்டுட்டு இருந்தாலேயும் எரர் வரும். ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டில் நான் தப்பு பண்ணியிருக்கேன். மார்க்ஸ் கிரேட்டர் தென் 20 கோலன் இருக்குல்ல, இப்போ நான் அந்த கோலனை போடாமல் விட்டாலையும் சின்டெக்ஸ் எரர். ஏன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சோடனே கோலன் வரணும், அது விட்டாலையும் சின்டெக்ஸ் எரர். இது மாதிரி அப்படின்னா என்னென்னா நம்ம இந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்தாலையும், அது பைத்தான் இல்லை, எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். நீங்கள் காலேஜ் போனீங்கன்னா நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் படிப்பீங்க. ஓகேவா, எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலையும் ஃபஸ்ட்டு அந்த லாங்குவேஜோட ரூல்ஸ் என்ன இருக்குது, எப்படி ப்ரோக்ராம் எழுதணுன்ற ரூல்ஸை படிச்சுட்டா தான் நம்ம வந்து மிஸ்டேக் இல்லாமல் ப்ரோக்ராம் எழுத முடியும். ஓகேவா, இந்த சின்டெக்ஸ் எரரை அவாய்ட் பண்ண முடியும். லாஜிக்கல் எரர்ன்றது டிஃப்ரெண்ட் கேஸ். இப்போ நம்ம வந்து அதுக்கு வந்து திங்க் பண்ணணும், ஒரு லாஜிக் எப்படி வந்து அதை ஒர்க் அவுட் பண்ணுறது அந்த ப்ரோக்ராமை. இது வந்து சின்டெக்ஸ் எரர்ன்றது அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டாக எழுதணும், அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறது. லாஜிக்கல்ன்ற ஒரு ப்ராப்ளத்துக்கு நம்ம வந்து சொல்யூஷனை தான் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த சொல்யூஷனை வந்து கரெக்டாக கொடுக்க போகிறோமா, அது வந்து லாஜிக்கலில் வந்துடும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து சின்டெக்ஸ் எரர்னு சொல்லிட்டு இருக்காங்க. எஸ் ஸோ நெக்ஸ்ட் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிரிண்ட்டுக்கு அடுத்தது அந்த பெராந்தசிஸ்குள்ளே தான் அந்த குட் ஸ்கோர் வந்திருக்கணும். அதை நம்ம மிஸ் பண்ண தொட்டு அந்த எரர் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நம்ம உடனே வந்து அந்த கரெக்டாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து கரெக்டாக வந்து பெராந்தசிஸ் போட்டு நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இது வந்து எந்த மோடில் நம்ம பண்ணியிருக்கோம், ஷெல் மோடில். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அனதர் மோடில் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். So a syntax error is reported by the Python interpreter, giving a brief explanation about the error and a suggestion. ஃபஸ்ட்டு அது வந்து எரரை பற்றி வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது, ப்ரீஃபாக கொடுக்குது. இங்கே என்ன ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது, சின்டெக்ஸ் எரர், மிஸ்ஸிங் பெராந்தசிஸ் இன் கால் டு பிரிண்ட்டுன்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது ப்ரீஃபாக. அடுத்தது வந்து சஜஷனும் கொடுக்குது. ஓகே, என்ன சஜஷன் கொடுத்துருக்கு, டிட் யூ மீன் பிரிண்ட் குட் ஸ்கோர்ன்ட்டு பெராந்தசிஸ்க்குள்ளே குட் ஸ்கோர் கொடுத்துருக்கு, அது வந்து சஜஷன். ஓகே, நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் நம்ம பைத்தான் இன்டர்பிரட்டர் நமக்கு இது மாதிரி ஹெல்ப் பண்ணணும், நீ என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்க அந்த ப்ரோக்ராம்லன்னு கொடுத்துரும். அப்படின்னும்போது நம்ம ஈஸியாக நம்ம ரெக்டிஃபை பண்ணலான்னு. சப்போஸ் நம்ம இந்த இதே கொடுக்கல, நமக்கு எரர் டீட்டெயில்ஸ் கொடுக்கலன்னா நம்ம வந்து திருப்பியும் ஃபஸ்ட்லேருந்து பார்ப்போம். இப்போ இது 2 லைன்ஸ் தான் நம்ம பார்த்துடுறோம். ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் எழுதியிருக்கீங்க பைத்தானில், அது வந்து 30 to 50 லைன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு எரர் வந்துச்சு, அது வந்து என்ன எரர்னு சொல்லவே இல்லைன்னா நீங்கள் ஒவ்வொரு லைனாக படிக்கணும். என்ன கரெக்டாக எழுதிருக்குமா, கரெக்டாக போட்டிருக்குமா, இந்த ஸ்டேட்மெண்ட்டு ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்குமா, ஒவ்வொன்றுத்தையும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு சொல்லிடுறத தொட்டு என்ன எரர் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்ட்டு நம்ம ஈஸியாக வந்து ரெக்டிஃபை பண்ணிவிட்டு அகைன் கம்பைல் பண்ணோன்னா ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஓகேவா, ஸோ இதுதான் ஒரு அட்வான்டேஜ். அடுத்து சிமிலர்லி வென் ஏ சின்டெக்ஸ் எரர் இஸ் என்கவுண்டர்ட் வைல் ரன்னிங் அ ப்ரோக்ராம் இன் ஸ்கிரிப்ட் மோட். இதுக்கு முன்னாடி இப்போது பார்த்தது வந்து நம்ம வந்து என்ன மோடு, ஷெல் மோட். இப்போ வந்து ஸ்கிரிப்ட் மோடில் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது எப்படி எரர் வருதுன்றதை பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் அவனே கொடுத்துருக்கான் பாருங்கள். 1.2ல் எரர் இந்த ஸ்கிரிப்ட். இப்போ வந்து ஃபங்க்ஷன், ஒரு டெஃபினேஷன் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபங்க்ஷன் நேம் டிஇபினா ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறாங்க பைத்தானில். இப்போ மற்ற ஒவ்வொரு லாங்குவேஜில் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஃபங்க்ஷனுக்கு நேம் கொடுப்பாங்க.
ஓகே, ஒரு சில இதில் வந்து என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம உதாரணத்துக்கு நீங்கள் மெயின் ஃபங்க்ஷனாகவே பார்த்திங்கன்னா வாய்ட் மெயின், அது ரிட்டன் டைப் நத்திங். அதே போல் வந்து நம்ம வந்து ப்ரைவேட்டாக ஒரு சில இது வந்து ஆக்சஸ் ஸ்பெசிஃபைஸை நம்ம வந்து கொடுப்பாங்க ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி, அது யாரெல்லாம் ஆக்சஸ் பண்ணணுன்ட்டு. இங்கே வந்து ஃபங்க்ஷனோட டெஃபினேஷன் படி டிஇஎஃப் டிஃபைன் டெஸ்ட், டெஸ்ட்டுன்றது தான் ஃபங்க்ஷனோட நேம். அடுத்தது கோலன், இது மஸ்ட் வரும், இதுதான் ரூல்ஸு. ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே நேம் வந்த உடனே ஒரு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பிரேசஸ் வரும், அடுத்தது கோலன் வரும். இப்படி தான் ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்ணணும். ஓகே, அடுத்தது டிக்ளேர் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கேயும் அதே ப்ரோக்ராம் தான் எழுதியிருக்காங்க பாருங்கள். இங்கே ஃபங்க்ஷனில் எழுதியிருக்காங்க, பட் அங்கே வந்து ஷெல் மோடில் வந்து அப்படியே டைரெக்டாக நம்ம வந்து பைத்தான் ப்ராம்ப்டில் எழுதிடுவோம். இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே மார்க்ஸ் ஈக்குவல் டு 20, இப் மார்க்ஸ் வந்து கிரேட்டர் தென் 10 இருந்துச்சுன்னா குட் ஸ்கோர். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸ் கிரேட்டர் தென்னா பிரிண்ட் குட் ஸ்கோர். உடனே நீங்கள் இதை ரன் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராமை வந்து ரன், இப்போ முன்னாடி மெனுவில் பார்த்திங்கன்னா ரன் இருக்கும், இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணிங்கன்னா உடனே நமக்கு எரர் வரும். மிஸ்ஸிங் பெராந்தசிஸ் இன் கால் டு பிரிண்ட் டிட் யூ மீன் பிரிண்ட் குட் ஸ்கோர். இமீடியட்டாக ஒரு ப்ராம்ப்ட் விண்டோ, டைலாக் விண்டோ மாதிரி வந்துடுது. அந்த டைலாக் பாக்ஸில் என்ன டைப் ஆஃப் எரர், என்ன எரர் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து கொடுத்துரும். அது டிஸ்கிரிப்ஷன் அண்ட் சஜஷன் கொடுக்குது. ஓகே, இதே சேம் தான் நமக்கு வந்து அங்கேயும் வந்துடும் நமக்கு. ஓகே, ஷெல் மோட்லேயும் அதே போல் தான் வரும். பட் இதுங்க வந்து வே ஆஃப் இது வேறு. நார்மலாக வந்து நம்ம ஒரு தனியாக எடிட்டர் ஓப்பன் பண்ணி அதில் வந்து ப்ரோக்ராம் டைப் பண்ணி அதை வந்து கம்பைல் பண்ணிவிட்டு, ஓகே, இது நார்மலாக இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. சும்மா ஒரு லைன் 2 லைன்னும் போது நம்ம வந்து டைரெக்டாக ஷெல் மோடை போயிடலாம். பட் நான் ஒரு பெரிய ப்ரோக்ராம், ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணணும் போது தேல் கோ ஃபார் த ஸ்கிரிப்ட் மோட். ஸ்கிரிப்ட் மோடை எழுதி தான் ப்ரோக்ராமாக எழுதுவாங்க. இப்போ நீங்கள் எப்படி சி ப்ரோக்ராம், C++லாம் ஒரு எடிட்டர் யூஸ் பண்ணுவீங்க, எடிட்டரில் தான் ப்ரோக்ராமை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கம்பைல் பண்ணுவீங்க. ஓகே, அதே போல் தான் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்கிரிப்ட் மோடை போய்ட்டு ப்ரோக்ராம் எழுதிட்டு, ஓகே, அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போது இந்த எரர் வருது. ஸோ இதுதான் வந்து 2 ways சின்டெக்ஸ் எரர் வந்து ஷெல் மோடில் எப்படி வருது, அதே போல் வந்து ஸ்கிரிப்ட் மோடில் வந்து எப்போ வருது சின்டெக்ஸ் எரர் வருது. ஓகே, ஸோ பாட்டம் லைன் நான் சொல்கிறது என்னென்னா, சின்டெக்ஸ் எரர்னால் நாம் வந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட கிராமர்ஸை, ரூல்ஸை ஃபாலோ பண்ணலன்னா வர எரர் தான் சின்டெக்ஸ் எரர். ஓகேவா? அடுத்தது எக்ஸப்ஷன்ஸ். எக்ஸப்ஷன்னா என்ன? ஓகே, இந்த டாபிக் வந்து எக்ஸப்ஷன் நாம் நார்மலாக யூஸ் பண்ணுவோம். எக்ஸப்ஷன்றது நீங்கள் வந்து ஃபர்தராக நீங்கள் வந்து படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது இதை அடிக்கடி இந்த டேர்மை யூஸ் பண்ணுவீங்க, எந்த டைம். ஓகே, எக்ஸப்ஷன்னா என்ன? எந்த லாங்குவேஜ்லேயும் வரும். பார்த்திங்கன்னா ஜாவாலையும் பார்த்திங்கன்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னே ஒரு கான்செப்ட் இருக்குது. அதே போல் எப்படி ஒரு எரரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது, அதுதான் வந்து இப்போது உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஒரு ப்ரோக்ராமில் வந்து ஒரு எரர் வருது. ஓகே, நார்மலாக சின்டெக்ஸ் எரர்னால் நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிவிடுவோம். ஓகே, வேறு டைப் ஆஃப் எரர் வருது, அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, லாஜிக்கல் ஆர் ரன் டைம் எரர் வந்துச்சுன்னா அதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது, ப்ரோக்ராமை டக்குன்னு ஹேங் ஆகாமல், டக்குன்னு வெளியே போயிடும் அப்படின்றதில் எப்படி நம்ம வந்து அதை வந்து இந்த டைப் ஆஃப் எரருன்றதை நம்ம வந்து யூசருக்கு வந்து சொல்லணும், ப்ரோக்ராமருக்கு சொல்லணும். ஸோ அதுதான் வந்து எக்ஸப்ஷன்றது. எக்ஸப்ஷனை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஈவன் இஃப் எ ஸ்டேட்மெண்ட் ஆர் எக்ஸ்ப்ரெஷன் இஸ் சின்டாக்டிக்கலி கரெக்ட். உங்கள் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்க, அது சின்டெக்ஸ் படி கரெக்டு, உங்களுக்கு எந்த சின்டெக்ஸ் எரரும் இல்லை. பிகாஸ் ஆஃப் நீங்கள் வந்து அந்த ப்ரோக்ராமிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, அதனால் எந்த எரருமே கிடையாது. ஓகே, சின்டெக்ஸ் எரரே கிடையாது. பட் தேர் மைட் அரைஸ் இன் எரர் டூரிங் எக்ஸிக்யூஷன். பட் ஆனால் நீங்கள் ரன் பண்ணும்போது ஒரு எக்ஸிக்யூஷன் அப்போ ஒரு எரர் வருது. ஓகேவா? ப்ரோக்ராமில் சின்டெக்ஸ் எரர் எதுவும் இல்லை. ஓகே, பட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போது சம் எரர் வந்து அக்கர் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ட்ரைன் டு ஓப்பன் ஏ ஃபைல் தட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். ஓகே, நீங்கள் ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறீங்க, உங்கள் பைத்தான் ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்க, நீங்கள் வந்து உதாரணத்துக்கு ஒரு ஃபைலில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க, ஸ்டூடெண்ட்டோட மார்க் டீட்டெயில்ஸ். அந்த ஃபைலை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறீங்க, பட் அந்த ஃபைல் வந்து அங்கே இல்லவே இல்லை அந்த லொக்கேஷனில். ஓகேவா? இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? நீங்கள் ப்ரோக்ராம் எழுதிருக்கீங்க, ப்ரோக்ராம்லேருந்து ஒரு கமாண்ட் மூலமாக ஒரு ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகே, அதுக்கு ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கீங்க, ப்ரோக்ராம் லைன் எழுதிருக்கீங்க. பட் ஆனால் அந்த ஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்காக ஒரு நேம் கொடுத்துருக்கீங்க ஃபார் ஃபைல். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு 12th அந்த செக்ஷன். ஓகே, அந்த ஃபைல் நேம் கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஆஃப்.எல்இன்ட்டு ஏதோ ஒரு நேம் கொடுத்துருக்கீங்க. அந்த ஃபைலில் ஓப்பன் பண்ணுறதுக்கு நேம் கொடுக்குறீங்க, பட் அந்த ஃபைலே வந்து அந்த லொக்கேஷனில் இல்லை.
ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி எரர் தான் வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம். ரன் டைம் எரர், இதெல்லாம் வந்து ரன் டைம் எரர். ஓகேவா? ஸோ அதே போல் வந்து டிவிஷன் பை 0. ஓகே, எனி இன்டீஜர் டிவிஷன் பை 0. ஓகே, அது ஒரு டைப் ஆஃப் எரர். ஓகே, நீங்கள் அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் வந்து அரே சைஸ் வந்து 5ன்னு கொடுத்துருக்கீங்க. இப்போ நீங்கள் 6th எலமெண்ட்டெல்லாம் 7th எலமெண்ட் போது அது மாதிரி வர்றது. இதெல்லாம் ஜாவாவில் வரும் ஒரு சிலது. அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்ஸ், ஓகே, நெகட்டிவ் அரே, இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் எரர் வருது. இப்போ இது மாதிரி எரர் வந்துச்சுன்னா எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் போகிறோம். ஓகே, such type of errors might disturb the normal execution of the program and are called exception. இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ப்ரோக்ராமை வந்து டிஸ்டர்ப் பண்ணிவிடும். உங்களுக்கு வந்து ஓகே அவுட்புட் ராங்காக வந்துச்சுன்னா நீங்கள் கரெக்ட் பண்ணிவிடுவீங்க. சின்டெக்ஸ் எரர் வந்தாலையும் கரெக்ட் பண்ணிடுறீங்க. இது வந்து டோட்டலாக ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன், நார்மல் எக்ஸிக்யூஷனை டிஸ்டர்ப் பண்ணிவிடும். அதுக்கப்புறம் எதுவுமே ரன் பண்ண முடியாது. உங்களால் ப்ரோக்ராமே டோட்டலாக டிஸ்டர்ப் ஆகிட்டு வெளியே வந்துடும். உங்களுக்கு என்னால் இது மாதிரி ஆகுதுன்னே தெரியாது. ஓகே, அந்த மாதிரி டைப்பில் வந்து எப்படி அந்த அதுதான் எக்ஸப்ஷன் சொல்கிறது. அதை வந்து நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம். An exception is a Python object that represents an error. When an error occurs during the execution of a program, an execution is said to have been raised. Such an exception need to be handled by the programmer so that the program does not terminate abnormally. இதுதான் கரெக்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஒரு ப்ரோக்ராம் வந்து டெர்மினேட் அப்நார்மலாக நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஹேண்டில் பண்ணலைன்னா அது வந்து டெர்மினேட் அப்நார்மலாக வந்து டெர்மினேட் ஆகிடும் அந்த ப்ரோக்ராம். ஓகேவா? அதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம். ஓகேவா? ஹேண்டில் பண்ணலைன்னா, கரெக்டாக ஹேண்டில் பண்ணனா அது எவ்வளோ பெரிய சீரியஸ். இது வந்து ப்ரோக்ராமில் இல்லை, எல்லா இடத்துலையும் அது வந்து அப்ளிகபிள். அந்த ஒரு இஷ்யூஸ்னால் அதை வந்து எப்படி நான் வந்து ஹேண்டில் பண்ணுறோன்றது தான் ஒரு டேலண்ட், ஸ்கில். ஓகே, அதே போல் ப்ரோக்ராமருடைய ஸ்கில் என்னென்னா ஒரு எரர் வந்துச்சுன்னா அதை எப்படி நம்ம வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ சின்டாக்ஸ் எரர் ஈஸியாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிவிடுவீங்க. ஒரு ரன் டைம் எரர், லாஜிக்கல் எரர் வந்துச்சுன்னா ஹவு டு ஹேண்டில். ஓகே, ஸோ தட் த ப்ரோக்ராம் டஸ் நாட் டெர்மினேட். அப்போ நீங்கள் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா அது வந்து டெர்மினேட் ஆகாது. ஓகே, என்ன டைப் ஆஃப் எரர் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்றதை நம்ம சொன்னால் நம்ம ஈஸியாக வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மே ஆன்டிசிபேட் சச் erroneous situation that may arise during this execution and can address them by including appropriate code to handle the exception. இது மாதிரி டைமில் நம்ம வந்து ஒரு சில கோடை வந்து எழுதி அதை வந்து அந்த எரரை வந்து ரன் டைம் எரரை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். ஓகேவா? ஒரு ரன் டைம் எக்ஸப்ஷனை ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். அதுக்கான கோடை வந்து நம்ம எழுதணும், ப்ரோக்ராமை எழுதணும். இட் இஸ் நோட்டட் தட் சின்டெக்ஸ் எரர் ஷோன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சின்டெக்ஸ் எரர் என்னன்னா, இப்போ வந்து எக்ஸப்ஷன்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இப்போ அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பில்ட்இன் எக்ஸப்ஷன்னா என்ன, ஓகே, இதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக அடுத்தது வந்து கண்டினியூவேஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. ஸோ அதே போல் வந்து இதுவரை சப்ஸ்கிரைப், இப்போ இதுவரை இப்போ இனிமேல் வந்து கண்டினியூஸாக வந்து 12th சிபிஎஸ்சியும் சரி 11th தான் போடுவேன். ஸோ இதுவரை பார்க்காதவங்க இந்த வீடியோஸை, ப்ரீவியஸ் வீடியோஸை பாருங்கள். ஓகே, அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ.